ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்பார்க்கிள் ஸ்லேட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஸ்னஸ் இங்கிலீஷோட டெஃபினேஷன் அண்ட் டிஃப்ரென்சஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிஸ்னஸ் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபார்ம் ஆஃப் இங்கிலீஷ். இதை நம்ம ப்ரொஃபஷ்னல் கம்யூனிகேஷனுக்காக பிஸ்னஸ் வேர்ல்டில் யூஸ் பண்ணுவோம். பிஸ்னஸ் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஜென்ரல் இங்கிலீஷில் இருந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிறது நம்ம எவ்ரிடே கான்வர்சேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். பட் பிஸ்னஸ் இங்கிலீஷ் அப்படிங்கிறது நம்ம பிஸ்னஸில் யூஸ் பண்ணுவோம். பிஸ்னஸ் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு நியூ லாங்குவேஜ் கிடையாது, பட் நம்ம இங்கிலீஷை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் வே அப்படின்னு சொல்லலாம். பிஸ்னஸ் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்கில். நம்ம ப்ரொஃபஷ்னல் வேர்ல்டுக்குள்ளே என்டர் ஆக போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்கில் கற்றுக்கிறது ரொம்பவே முக்கியம். பிஸ்னஸ் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஸ்பெஷலான வேர்ட்ஸ், ஃபார்மலான டோன், கிளியரான கம்யூனிகேஷன், இது எல்லாத்தையும் ஒன்றா யூஸ் பண்ணுறது தான். இது எதுக்காக நம்ம பிஸ்னஸ் இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம இன்னொரு பீப்புள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது அந்த என்விரான்மெண்ட்டில் நம்ம சர்வைவ் பண்ணுறதுக்கு இந்த பிஸ்னஸ் இங்கிலீஷ் அப்படிங்கிறது தான் ஹெல்ப் பண்ணும். குளோபல் லெவலில் இருக்கிற பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டில் நம்ம அடாப்ட் ஆகிக்கிறதுக்கு இந்த பிஸ்னஸ் இங்கிலீஷ் தான் ஹெல்ப் பண்ணுது. பிஸ்னஸ் இங்கிலீஷ் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பெட்டரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே கிடைக்கும். அந்த ஜாபில் நம்ம சக்ஸஸும் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஸ்னஸ் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஜென்ரல் இங்கிலீஷில் இருந்து எப்படிலாம் டிஃபர் ஆகும் அப்படின்னா பிஸ்னஸ் இங்கிலீஷ் அப்படிங்கிறதுல ஃபார்மலான டோன் இருக்கும். அதாவது பொலைட்டாக பேசுகிற மாதிரி, ப்ரொஃபஷ்னலான லாங்குவேஜ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கேஷுவலான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இல்லைனா ஸ்லாங் இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிப்பாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் இங்கிலீஷில் எந்த மாதிரி சென்டென்சஸ் கேட்பாங்க அப்படின்னா குட் யூ ப்ளீஸ் ரிவ்யூ தி அட்டாச்டு டாக்குமெண்ட், இந்த மாதிரி கேட்பாங்க. பட் ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்தவரை கேஷுவலான டோன் இருக்கும். இது நம்ம கான்வர்சேஷனில் எப்படியான சென்டென்சஸ் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ்லையும் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹே கேன் யூ செக் திஸ் அவுட். பிஸ்னஸ் இங்கிலீஷை பொறுத்தவரை கிளாரிட்டியாக இருக்கும், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். எல்லா மெசேஜஸ் அவங்க கன்வே பண்ணுறதுமே எந்த மாதிரி அப்படின்னா த மீட்டிங் இஸ் ஸ்கெடியூல்டு ஃபார் 3 PM டுமாரோ. இது சொல்ல வேண்டிய விஷயத்த கரெக்டாக சிம்பிளான இங்கிலீஷில் சொல்லி முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி தான் பிஸ்னஸ் இங்கிலீஷ் அப்படிங்கிறது இருக்கும். பிஸ்னஸ் இங்கிலீஷ் அப்படிங்கிறதுல இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்கான ஒக்காபுலரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. மார்க்கெட்டிங், மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபீல்டு இருக்கு இல்லையா. ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் அதில் ஸ்பெசிஃபிக்கான டேர்ம்ஸ் இருக்கும். அது அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஒரு சில வேர்ட்ஸ் இருக்கும், ஸ்டேக் ஹோல்டர், ROI, சினர்ஜி, இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமே பிஸ்னஸ் இங்கிலீஷில் அவங்க யூஸ் பண்ணுற ஸ்பெசிஃபிக்கான ஒக்காபுலரி. இது ஜென்ரலான ஆடியன்ஸ்க்கு புரியுமான்னு கேட்டால் வாய்ப்பில்லை, பட் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் மோஸ்ட்லி பிஸ்னஸ் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரியான வேர்ட்ஸோட மீனிங் தெரிஞ்சிருக்கும். தென் பிஸ்னஸ் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு கோல் ஓரியன்டாக இருக்கும். அவங்களோட நோக்கத்தோடு தான் அந்த இங்கிலீஷை அவங்க யூஸே பண்ணுவாங்க. எப்படின்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கஸ்டமரை மனசை மாற்றி அவங்கள அந்த ப்ராடக்ட் வாங்க வைக்கணும். புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு அப்படின்னா அந்த ப்ராடக்டை அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் இப்படி இருக்குதுன்ட்டு. அவங்க வாங்காமல் போகிறாங்கன்னா எப்படி பேசி அவங்கள வாங்க வைக்கலாம், இந்த மாதிரி இருக்கணும். இது எல்லாமே அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட நோக்கமாக இருக்கும். இதுக்காக யூஸ் பண்ணுற இங்கிலீஷ் மாதிரி தான் இந்த பிஸ்னஸ் இங்கிலீஷ் அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பாங்க. ஸோ பிஸ்னஸ் இங்கிலீஷ் அப்படிங்கிறது கோல் ஓரியன்டாக இருக்கும். இதில் எந்த மாதிரி ரிப்போர்ட் ரெடி பண்ணணும், எப்படி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணணும், எப்படி ஒரு ப்ரொபோசல் ரைட் பண்ணணும், இது எல்லாமே பிஸ்னஸ் இங்கிலீஷ் அப்படிங்கிறதுல இன்க்ளூட் ஆகிருக்கும். பிஸ்னஸ் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு காமனான இங்கிலீஷ் மாதிரி தான் இருக்கும். ஒரு சில நேரம் நம்மளோட கல்ச்சரில் இருக்கிற வேர்ட்ஸ் வெளியே உள்ள கல்ச்சரை நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கே அது தப்பானதாக இருக்கலாம். அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கல்ச்சுரல் சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறது ஒரு மேஜரான ஒரு விஷயம். அந்த மாதிரி எந்த ஆபத்தும் வராத மாதிரியான வேர்ட்ஸை தான் இவங்க பிஸ்னஸ் இங்கிலீஷில் வச்சுருப்பாங்க. பிஸ்னஸ் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சர்டான கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதில் கிளியரான ஃபார்மேட் இருக்கும், ஹெட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க, புல்லட்டின் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ இமெயில் ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்டான ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது தான் பிஸ்னஸ் இங்கிலீஷில் இருக்கும்.
பிஸ்னஸ் இங்கிலீஷ் அப்படிங்கிறது மோஸ்ட்லி பாசிவ் வாய்ஸில் தான் இருக்கும். எதுக்காக அப்படின்னா அவங்க வந்து ப்ரொஃபஷ்னலாக நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறத காமிச்சிக்கிறதுக்காக. அதே டைம் ஜென்ரல் இங்கிலீஷ் பார்த்தோம் அப்படின்னா அப்படி இருக்காது. ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிறது கேஷுவலான டோனில் இருக்கும். நிறைய ப்ராட் ரேஞ்ச் ஆஃப் டாப்பிக்கை கவர் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் ஜென்ரல் இங்கிலீஷ். ஏன் அப்படின்னா டெய்லி நம்ம பேசுகிற கான்வர்சேஷன்லேருந்து ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறோன்னா கூட அந்த இடத்துல நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணுவோம். பிஸ்னஸ் இங்கிலீஷில் டெக்னிக்கல் ஒக்காபுலரிஸ் நிறைய இருந்தாலும் இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிறதுல ரொம்பவே லிமிட்டடான டெக்னிக்கல் ஒக்காபுலரிஸ் தான் இருக்கும். இதில் வந்து எந்த மாதிரி சென்டென்சஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா த கம்பெனி மேட் அ லாட் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பிஸ்னஸ் இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா த கம்பெனி அச்சீவ்ட் அ ஹை ROI அப்படின்னு சொல்லுவாங்க. இது பிஸ்னஸ் இங்கிலீஷ் படித்தவங்களுக்கு புரியும். பட் ஜென்ரலான ஆடியன்ஸ்க்கு புரிகிற மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷில் எப்படி கன்வே பண்ணுவாங்க அப்படின்னா த கம்பெனி மேட் அ லாட் ஆஃப் மணி அப்படின்னு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்தவரை ரிலாக்ஸ்டான கிராமர் வந்து இருக்கும். எப்படின்னா இன்ஃபார்மலான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம பேசும்போது சொல்கிறதுலாம். இப்போது நம்ம இங்கிலீஷில் கோயிங் டு அப்படின்னு இருக்குன்னா நம்ம அதை வந்து கோன அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ரிலாக்ஸ்டான கிராமர் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்க்க மாட்டாங்க. பட் பிஸ்னஸ் இங்கிலீஷுங்கிறது அப்படி இருக்காது. ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து எமோஷ்னலாக நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நம்மளோட பர்சனலான ஃபீலிங்ஸ், ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் மூலமாக தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்தவரை ஸ்ட்ரக்சரான ஃபார்மேட் அப்படின்னு இருக்காது, அன்ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். இதில் வந்து ஃபார்மலாக இப்படி தான் எழுதணும் அந்த மாதிரி லேஅவுட்ஸ் எதுக்குமே இருக்காது. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுவோம் இல்லையா, அதை சொல்லலாம். நம்ம கேஷுவலாக நம்மளோட ஃப்ரெண்டுக்கு வந்து டெக்ஸ்ட்டில் மெசேஜ் பண்ணுவோம் இல்லையா, அதை சொல்லலாம். இது எல்லாமே அன்ஸ்ட்ரக்சர்டான ஃபார்மேட்டாக தானே இருக்கும். இது எல்லாம் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி பிஸ்னஸ் இங்கிலீஷ் அப்படிங்கிறது பாசிவ் வாய்ஸை ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஆக்டிவ் வாய்ஸை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்களாம். எதுக்காக அப்படின்னா நம்ம டைரெக்டாக அவங்கக்கிட்ட தான் பேசுகிறோம், இல்லைனா அவங்கக்கிட்ட ஒரு பர்சனலான டச்சை வந்து ஆட் பண்ணுறதுக்காக ஆக்டிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓவராலாக இந்த லெசனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிஸ்னஸ் இங்கிலீஷ், ஜென்ரல் இங்கிலீஷ் இந்த ரெண்டுமே அதோட ஸ்டைல் அண்ட் பர்பஸை பொறுத்தவரை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிஸ்னஸ் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஃபார்மலாக, கிளியராக, ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். இதை வந்து ஒர்க் பிளேசஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிறது கேஷுவலாக, ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதை வந்து டெய்லி லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பெட்டராக கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. That's all about business English definition and differences. நெக்ஸ்ட் என்ன டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.